சங்கர் அவர்களுடைய இந்தியன் 2, கேம் சேஞ்சர் போன்ற திரைப்படங்களை பிரம்மாண்டமான செலவில் எடுத்து வருகிறார். 2 திரைப்படங்களுமே பார்த்தீங்கன்னா முடியும் தருவாயில் இருப்பதால ஜூலை மாதம் இந்தியன் 2 திரைப்படம் ரிலீஸ் ஆக இருப்பதும், அதனைத் தொடர்ந்து கேம் சேஞ்சர் திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 15ஆம் தேதியுமே ரிலீஸ் செய்ய திட்டமிட்டிருக்காங்க. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சங்கர் அவர்களுடைய பொண்ணு திருமணம் வெகு சிறப்பாக நடைபெற்று அந்த திருமணத்தில் சினிமா துறையினர் பலருமே கலந்து கொண்டது மட்டும் இல்லாம பெரிய தலைகளுக்கெல்லாம் சங்கர் அவர்கள் நேரில் சென்று பத்திரிகை வைத்திருக்காரு. அப்படி வைக்கும் பொழுது சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் அவர்களுடன் கலந்துரையாடி வந்திருக்காரு. சங்கர் அவர்கள் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான திரைப்படத்திற்கு திட்டமிட்டிருப்பதாகவும் அந்த திரைப்படத்தை சன் பிக்சர்ஸ் தயாரித்தால் நன்றாக இருக்கும் என்று ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. 1000 கோடிகள் பட்ஜெட் ரெடியாக இருந்தால் அருமையான கதை இருக்கிறது என்று கலாநிதி மாறனுடன் பேசி வந்துட்டு இருக்காரு. ஏற்கனவே இந்த பேச்சுகள் பொன்னியின் செல்வன் ஆடியோ லான்ச் சமயத்தில் வெளிவந்து அப்பொழுது சூப்பர் ஸ்டார் அவர்கள் இதை பற்றி பேசியிருந்தார். அதாவது வேல்பாரி புத்தகத்தை படித்ததாகவும் பொன்னியின் செல்வன் போல் இது ஒரு பிரம்மாண்டமான காவியம் என்றும் சொல்லி வந்திருக்காரு. இந்த திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா பெரிய பட்ஜெட்டில் சங்கர் அவர்கள் சூர்யா அவர்களை வைத்து இயக்குவதாக ஒரு ஆண்டிற்கு முன்பே பேசி வந்திருக்காரு. இவ்வளவு பெரிய பட்ஜெட் என்றால் அது சன் பிக்சர்ஸ் போன்ற கார்ப்பரேட் நிறுவனங்களால் மட்டுமே முடியும். இப்பொழுது சங்கர் அவர்கள் அந்த வலையுமே பின் ஆரம்பித்திருக்காரு. சரி, ஓகே, இது போன்ற சினிமா பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய செய்தி துளிகள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.